எப்படி ஊர்ல நல்லா இருக்காங்களா எல்லாருமே? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்க. ஏன் நல்லா இல்லைன்னா இவர் தான் போய் பார்க்க போறாருக்கும். இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். நான் அவசரமா பேங்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நீ வா. சரிங்க. அம்மா மாலினி வாமா. நான் இருனா அக்கா. இங்க வாமா. அவ்வளோ நாள் உனக்கு காணும் 10 நாளா என் கண்ணியே நின்று இந்த எங்கடா அந்த பிள்ளை ஆளை காணுமே அப்பப்போ அண்ணா அண்ணா அண்ணான்னு பாசமா வந்து பழகிட்டு இருக்கோம். ஏதாவது சமைச்சா கொண்டாந்து கொடுக்கும் உனக்கு கிண்ணத்துல. அதானே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வேலைக்கு போலாம் இவன் போய் வேலை செஞ்சு கொடுக்க போறான். போறாங்க எல்லாமே பண்றாங்கண்ணா. என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தங்கச்சின்ற முறையில பேசில விசாரிச்சிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொங்கச்சி கிட்ட பேசுங்க. நாங்க இப்ப போறோம். நான் போயிட்டு வந்துறேன். நான் போயிட்டு வாமா வந்துட்டு. ஏய் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. சரி கிளம்பிட்டுல செப்பல் போட்டுக்கோ. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் நான் வரேன். என்ன வீட்டை பாத்துக்கோண்ணே. எங்க போறீங்க? எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்க, விளங்குமாடா? போகும்போது எங்க போறேன்னு அபசகுணமா பேசுறியா? எங்க வருவீங்க? எங்க போறோமோ அங்க இருந்து வருவோம். அதான் எங்க போறீங்க சொல்லிட்டு போயா? பேங்க்குக்கு போறேனா? பேங்க்குக்கா? அக்கா கையெழுத்து போட கூப்பிடுச்சு. யார கையெழுத்து போட கூப்பிடுச்சு? இரு எனக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து புதுசா ஓபன் பண்ணனும். சரி. அதுக்கு இவ மூலியமா தான் ஓபன் பண்ண போறேன். சரி. இவ எனக்கு கையெழுத்து போடுறதா கூட்டி போறேன். இந்த பொண்ணுங்க கை நாட்டாச்சா கையெழுத்து போட தெரியாது. கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா. வாயை மூடுடா. யார் சொன்னா கை நட்டுன்னு? அவங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. அவளா படிச்சிருக்கா. முடிச்சிருக்கா. சைன்லாம் பயமா போடுவானால தான் அக்கா என்ன கூட்டினே போகுது. ஏய் என்ன அப்ப ஏமல நம்பிக்கை இல்லையா? நான் வரேன்டி. உனக்கு எங்க இருக்காங்க அக்கவுண்ட்? சரி உனக்கு எதுக்கு பேங்க் அக்கவுண்ட்? எனக்கு வேணும் பர்சனலா. பர்சனலா எதுக்கு பேங்க் அக்கவுண்ட் எனக்கு உனக்கு? வேணும். அது என்னது? எங்க போனாலும் உனக்கு அக்கவுண்ட் இருக்கா? அக்கவுண்ட் பிச்சை எடுத்தாலும் பெருமாள் புடிங்கதான மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அங்க. அவங்ககிட்ட காசு கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து பிச்சை எடுப்ப. அதாவது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்னத்த கொண்டு போய் அதுல போட போற காசு. எங்களுக்கு அவசரம்டா. நீ ஏன் அப்படி உயிர் எடுத்துட்டு இருக்க? போயிட்டு போங்க. ஏய் டைம் ஆயிடுடி. போயிட்டு போ. லஞ்ச் டைம் வந்துரும். அப்புறம் போயிடுவாங்க மூட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் பேசுறேன். இல்ல மூட்டு போயிட போறாங்க. போ நீ மூட்டு கிளம்பு. ஏய் நீ வாயேன். நானா? எங்க கொஞ்ச நாள் எங்க ஆளே காணோம் எங்கேயுமே. நான் ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு உனக்குலாம் ஊர்லாம் இருக்கா? உனக்கு ஊர் இருக்குதா? சொந்த ஊர் ஆத்தூர் என்ன மாதிரி ஊர் இருக்குதாங்க. பாரியா நான் சொந்த வீடே இல்ல. இந்த ஏய் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கம்பா. எனக்கு கேட்டிட்டு இருக்கேன் பாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப அந்த பிள்ளைய. இப்பதான் நான் கிளம்பும்போது தான் நீ கேட்கணுமா? ஆமா என் பிள்ளை அந்த பிள்ளை கண்ணிலே படல. இங்கேயும் நானும் பாப்பேன். அதுதான் சொல்லிடுச்சுல ஊர்ல இருந்து இப்பதான் வந்த அப்படின்னு. எப்படி ஊர்ல நல்லா இருக்காங்களா எல்லாருமே? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்க. ஏன் நல்லா இல்லைன்னா இவர் தான் போய் பார்க்க போறாருக்கும். இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உள்ள தங்கச்சி நல்லா இருக்கா? தங்கச்சிலாம் இல்ல, எனக்கு அண்ணன் மட்டும் தான். அண்ணன் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா பாட்டி எல்லாரும் விசாரிச்சு என்ன பண்ண போற? அவங்களுடைய பெண் வயித்து பசங்க அவங்களுடைய உறவின் முறை அவங்களே எனக்கு மாமன்மார்கள் மச்சான்மார்கள் எல்லாரும். அது அவளே பார்க்க மாட்டா. அட இரியா பேசிட்டு இருக்கேன். அவங்க வீட்லயே அவங்கலாம் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. நீ எதுக்கு கண்டுக்கற? எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கொஞ்ச நேரம் கம்மு இருக்காராதா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. டைம் ஆகுது மாலினி. என்னம்மா செஞ்ச சாப்பாடு? குழம்பு தான் செஞ்சியா? என்ன குழம்பு வீட்டுல? குழம்பு வைக்கல, நான் காசே இல்ல, காய்கறி எல்லாம் வாங்க. ஏய் ஒரு 200 ரூபாய் கொடுத்தானு பொண்ணுக்கு. எப்ப பார்த்தாலும் கையெழுத்து போட போறியே? சும்மாவா போட போற? ஒரு 500 ரூபாய் வாங்குமா. அக்கா பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. போயிட்டு வந்துறேன். மாலினி இருமா. அப்ப அண்ணன் கிட்ட பேச மாட்டியா? டைம் இல்ல. நான் அவசரமா பேங்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நீ வா. சரிங்க. அம்மா மாலினி வாமா. நான் இருனா அக்கா. இங்க வாமா. அவ்வளோ நாள் உனக்கு காணும் 10 நாளா என் கண்ணியே நின்று இந்த எங்கடா அந்த பிள்ளை ஆளை காணுமே அப்பப்போ அண்ணா அண்ணா அண்ணான்னு பாசமா வந்து பழகிட்டு இருக்கோம். ஏதாவது சமைச்சா கொண்டாந்து கொடுக்கும் உனக்கு கிண்ணத்துல. அதானே எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதனால பேசுற ஒரு தங்கச்சின்ற பாசத்துல என்னடி பிரச்சனை உனக்கு? ஒரு புடிங்கி தெரியலனா கேளு. அண்ணா கேட்கணுமா கேளு. ஒரே 2 நிமிஷம் இரண்டு சீரியஸ்னஸ் புரியாம ஏன் மாலினி இந்த மாதிரி பண்ணி கேளுனா பேசணும். அக்கா டைம் ஆயிடுச்சு. இருமா யோசிக்க வேணாமா அண்ணன்? என்ன உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? சரி அதுக்குள்ள போய் சைன். அப்படி என்ன உனக்கு அண்ணனை விட உனக்கு பெரிய வேலைங்க? நீயும் வர மாட்டற எங்கேயும். எனக்கு சப்போர்ட் பண்ற வரவங்களே புடிச்சு நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? தெரியாது. ஏன் அப்படி என் உயிரை எடுத்துட்டு இருக்க? நிம்மதியா இருக்கவே முடியாது அவனால. நல்லா வாச்சிருக்க பாரு எனக்குன்ட்டு. ஊர்ல அண்ணன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? அண்ணன் ஊர்ல வேலை செய்யல, சென்னையில தான் வேலை செய்யறான். இங்க டிரைவரா என்ன வேலை? ஸ்விக்கி ஓட்டுறான். ஸ்விக்கியவா? ஆமா ஸ்விக்கி. நல்ல வருமானம் இல்லாம அதுல? வருது, நல்லா தான் வருது. சரி. அவங்க நொண்ண என்ன வேலை பார்த்தா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வேலைக்கு போலாம் இவன் போய் வேலை செஞ்சு கொடுக்க போறாங்க. எல்லாமே பண்றாங்கண்ணா. என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தங்கச்சின்ற முறையில பேசில விசாரிச்சிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொங்கச்சி கிட்ட பேசுங்க. நாங்க இப்ப போறோம். நான் போயிட்டு வந்துறேன். நான் போயிட்டு வாமா வந்துட்டு. ஏய் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஒரு உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? ஒரு ஆசபாசமா பாசமா பேசுறோம் அண்ணன் தங்கச்சி. இதுல என்னடி உனக்கு பிரச்சனை? ஆசபாசை எப்ப பேசணும்? எப்ப பேசணும் ஆசபாசையா? ஊருக்கு போனியா? அம்மா அப்பா ஏதாவது பண்ணாங்களா? அதை நகை செஞ்சாங்களா? சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். கறி குழம்பு சாப்பிட்டேன். கறி குழம்பா?
இப்ப நேத்து என்ன மட்டன் சிக்கனா ஞாயிற்றுக்கிழமை நேத்து நல்லா சாப்பிட்டுருப்பீங்கல்ல. எல்லாமே சாப்பிட்டு நல்லா தான் ஏன் நீ சாப்பிடவே இல்லையா? ஏரி மீன் அந்த ஊர் பக்கம்லாம் ஏரி மீன் நல்லா இருக்குமே. உங்க ஊர் இது செம சூப்பரா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கும் ஏரி மீன். மாலி 300 ரூபாய் விற்பாங்க. 300 ரூபாய். ஜிலேபி தானே? விரால் மீனுண்ணா. நீ விரால் மீனேவா? விரால் மீன் தான். விரால் மீன் நல்லா டேஸ்ட்மா. அது செய்யற விதத்துல செய்யணும். ஆனா அக்கா நல்லா செய்யுமா மீன் குழம்பு. ஆமா அக்கா நல்லா தான் நல்லா செய்யும். சாப்பிட்டு அருமையா இருக்கும் குழம்பு. அதான் சொல்லுவாங்கல்ல, அதான் சொல்றேனே நான் இவளை மத்த இடத்துல விட்டு கொடுத்துருவேன். ஆனா இந்த மீன் குழம்பு விஷயத்துல மட்டும் இவளை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. நீ அவன் கூட உட்கார்ந்து மொக்க போட்டுட்டு இருக்க. மொக்க போடலக்கா. உன்னுடைய சீரியஸ்னஸா ஒரு புரிய வைக்கிறேன். கோயிலுக்குலாம் போனீங்களா? கோயிலுக்குலாம் நான் போக உங்க மாட்டேன். ஊர் பக்கம் கோயிலாம் ஃபேமஸ் தானே? நான் வந்து இது கிறிஸ்டியன். கிறிஸ்டினா? நான் சண்டே தான் போவேன். சண்டே போவேன். மத்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருப்பேன் எல்லாத்தையும். ஆமா ஆமா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சர்ச்சுக்கு போனா மட்டும் அப்படியே நல்ல மாதிரி நான் பாவமா அப்படியே ஈரமா பேசிட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் உங்களோட பேசி நல்லா ஆச்சுல்லம்மா. தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க, 2 பேருமே கம்முன்னு இருந்துருங்கன்னு சொல்லிட்டேன். நீ முன்ன பின்ன இவனை பார்த்ததே இல்ல, உன்ன அவன் பார்த்ததே கிடையாது. நீங்க விசாரிச்சே ஆகணுமா? பெரிய விஐபிங்க, மாறி விசாரிச்சுக்கிறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஏய் இரு போலாம். பேங்க் 1 மணி வரைக்கும் இருக்கு. மணி 11 ஆகுது. ஆமா இன்னும் ஒரு 1 hour இருக்குல. அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துரு. டைம் ஆயிடுச்சு. 1 hour இல்ல இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணல. ஆளை விடுங்க. அக்கா டென்ஷன் ஆகுது. இரு போயிடலாம்ண்ணா. ஒரு 2 நிமிஷம் நாங்க போய் டக்குன்னு வந்துடும். நீங்க தானே இருப்ப ஊருக்குள்ள இங்க போயிட மாட்டல வீட்டுல. நீங்க பேங்க் போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அப்படியே 2 நிமிஷம் டக்குன்னு வந்துடும். போய் சொல்லிட்டு போற. இப்படி போய் சொல்றதா தப்பு இருக்கு. விடுவே நீ பாவம் அவங்களே. அப்ப என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லல? விருப்பம் இருக்கு. நான் போயிட்டு வந்து பேசுறேன்னா. பேசுங்க. அப்படி என்னதான் பேசுறீங்கன்னு பாப்போம். பேசுங்க. பேசுடா. பேசுனா நான் சாப்பிட்டேன். அப்பா கிட்ட நான் போன முறை அப்பா இங்க வந்திருந்தாருல, அப்ப அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் ஊர்ல ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க. அங்கெல்லாம் வந்து சென்ட் என்ன ரேட்டுக்கு போகுதாங்க? ஆமா 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தான் அவ்வளவுதான் போகுதுல. இங்க ரொம்ப ரேட்டுக்கு ஆச்சுமா. இங்க இருக்கு அப்படியே இடத்த வாங்கி கீச்சிட்டாலும் குந்த குடிசை கூட இல்லையா? அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் இடம் தான் சொல்ல சொல்லி. அங்க சென்ட்லாம் ரொம்ப கம்மியா போகுதுன்னு சொன்னாரு. மெயின் ரோட்ல இருந்து இடம் தான் சொல்லுவாங்க. ஆமா இருக்கு அங்க திண்டிவனம். இங்க வாங்க முடியல. எங்கேயுமே இங்கன்னா என்ன ரேட்டு என்ன ஓவர் ரேட்டா. ஆமா அப்படியே இருந்துட்டாலும் வாங்கி கிழிச்சிருவான். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நீ வாயை மூடு. குந்தறதுக்கு குடிசை இல்ல உனக்கு. என்னக்கா அண்ணன் எப்படி அசிங்க. அவளை விடுமா. அவன் இடுப்பு சத்தவன் வேலையை. ஏய் யாரா இடுப்பு சத்தவன்? நீ தான் இடுப்பு சத்தவன். போடாடி. அப்பதான் நானும் பாக்குறேன். இது இடுப்பு சத்தவன். நீ நின்னுட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஆம்பளை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருக்க. ஒரு பொம்பளை கை வைக்கலாமா? தப்பு இல்ல. ஏய் நான் கால் தாடி வச்சேன். கால் தானே வச்சேன். அப்பா சொல்றேன் ஏன் காலை வைக்கலக்கா? கையே வைக்க வேண்டியது. நான் ஊ மேல காலை வைப்பேன் அப்புறம். நீ கிளம்பு. உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இமதி நீ எனக்கு தங்கச்சி கிட்ட அண்ணன் கிட்ட கிளம்பு. அவ எட்டி உதைக்கிறா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. கையை வை கால் வச்சு. நான் கேட்டேன். நீ தேவையில்ல கிளம்புன. உன் மூஞ்சிலே முடிக்க கால்ல மாட்டேன். அடிச்சா உன் வலிக்கும் கையில அடிக்க சொல்றக்கா. கையில அடிக்க நீ. போ அக்கா பேங்க் பாரு. டைம் ஆகுதான் போ. நீ கிளம்பு. இந்த 2 தலை பாவம் மாதிரி ஆடாதானே. நம்ம டக்கு போலாம். இனிமே போனாலும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. போ. சரி மாலினி என்னடா? உங்க அண்ணன் வேலை உங்களை